அதாவது வாழ்க்கையில நிறைய மொமெண்ட்ஸுகள் இருக்கும். அதில் முக்கியமான மொமெண்ட் தான் இந்த அடப்போடா மொமெண்ட். அதனால அடப்போடா மொமெண்ட்னா அடப்போடா பொட்டாங் இந்த மாதிரி பல வகையில இந்த நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வாழ்க்கை பூரா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கோங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி அடப்போடா என்று நான் ஏமாந்த மொமெண்ட். ஒரு பெண் இருந்தா கொடுறா, எழுதிட்டு உடனே கொடுத்துட்றேன்டா. சரி இந்தா. நேற்று உன்ட்ட ஒரு பெண்ணை கொடுத்தானே, அது எங்கடா? நாளைக்கு கொடுத்துட்றேன்டா. 3 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெண் கொடுத்தனே, அது எங்கடா? நாளைக்கு கொடுத்துட்றேன்டா. போன வருஷம் உங்ககிட்ட ஒரு பெண் கொடுத்தனே, அது எங்க? நாளைக்கு கொடுத்துட்றேன்டா. இந்த மாதிரி அவன் கூட 15 வருஷமா நான் ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் அந்த பேனா என்கிட்ட திரும்பி வரவே இல்லை. அதுதான் முதல் இல்லை. அடுத்தது இந்த பேனா இருக்குல்ல, இதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இப்ப வரைக்கும் அந்த நாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். மச்சான் எனக்கும் சேர்த்து கொடுத்துட்றா டீக்கு. நான் அப்புறமேட்டு பேடிஎம் பண்ணிடுறேன் வீட்டுக்கு போயிட்டு. சரி. ஹலோ டேய், பேடிஎம்ல அமுச்சு விடுறேன்னு சொன்னீரோட அமௌண்ட் அமுச்சு விட்டியா? இது மச்சான் ஒரு 5 மினிட்ஸ்ல போடுறேன். டேய் இந்த நேற்று பேடிஎம்ல அமுச்சு விடுறேன், நீ அமுச்சு விட்டியா? இது மச்சான் ஒரு 2 மினிட்ஸ்ல போடுறேன். 2 மினிட்ஸ்ல. டேய் 5 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் பேடிஎம் அமௌண்ட். மச்சான் அவ்வளவுதான் மச்சான், ஒரு 30 செகண்ட்ஸ்ல போட்டுறேன்டா. டேய் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் பேடிஎம் அமௌண்ட் மச்சான் 0 செகண்ட்ஸ்ல மைனஸ். அதாவதுடா நீ அமௌண்ட் அமுச்சு விடாத பத்தி கூட கவலை இல்லை. ஆனா வெறும் 30 ரூபாய்க்கு இப்படி 30,000 போய் சொல்ற பாத்தியா? அதுதாங்க காண்டாவது, செம்ம காண்டாவது, சீரியஸா காண்டாவது. அப்படிலாம் யாருமே பண்ணாதீங்கடா. ஆப்போசிட்ல இருக்கவங்க எவ்வளவு காண்டாவான்னு தெரியுமாடா உங்களுக்கு? கொஞ்சம் மனசாட்சியோட இருங்கடா. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரி, இன்னும் இதுக்கெல்லாம் சீரழிடுமோ அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் நடந்துச்சு என் வாழ்க்கையில. மச்சான் போன் சார்ஜர் கொடுறா, சார்ஜ் போட்டு எடுத்துறேன். சரி என் பேக்ல இருக்கு, எடுத்துக்க போட்டுக்க. மச்சான் அந்த சார்ஜர் கொடுத்தேனே நேற்று, என்னடா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லை மச்சான், அது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா, நாளைக்கு நான் எடுத்து வந்துடுறேன். சரி போ. மச்சான் அந்த சார்ஜர் எங்க? மச்சான் என்ன மன்னிச்சுக்கடா, உன் சார்ஜர்ல என் வீட்டு நாய் மூத்திரம் போயிடுச்சு. டேய் நீ சார்ஜர் ஆட்டைய போட்டதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா பழியை தூக்கி அந்த நாய் மேல போட்ட பாத்தியா? இதெல்லாம் பரவாயில்ல, வேலைக்கு போனா சரியாயிரும் அப்படி என்று வேலையில் காலடி எடுத்து வச்சா. ஹே டீம், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் guys. It's just 10 minutes, okay? Okay. 10 நிமிஷம் மீட்டிங்னு சொன்னேன். ஒரு சிட்டிக்கு அவுட்டர்ல ஆபீஸ் வச்சுட்டு 10 நிமிஷம் சொல்லிட்டு 1 மணி நேரம் மீட்டிங் நடத்துனேன். அதனால எப்படா போவோம்? இந்த உலகமே உன்னை கைவிடும் போது நீ உன்னை கைவிட்டுறாத ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி நம்ம இருக்கலாம்னு நினைச்சா அப்பதான் ஒரு இடியை நம்ம மேலே இறக்குறாங்க. டேய் செமஸ்டர் வேணா படிக்க வேலைடா, வாடா பாத்துக்கலாம்டா. விசுவாச தட்டு போட்டு 40 பேஜுக்கு எழுதுனா பாஸ் பண்ணி விட்டுருவாங்கடா. உன்னை நம்பி தண்டா வரேன், கம்பெனிக்கு இருப்பில்ல? நான் இருக்கேன் மச்சான். அப்பா ஒரு ரிசல்ட் வந்துருச்சு மச்சான். 4 பேப்பருமே போச்சு. உனக்கு எப்படி? What are you speaking man? I have A+ in all the 4 papers, you know. Just wrote 40 pages and they என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு A+ போட்டாங்க. எது நீ எழுதுன விசுவாசத்துக்கு 4 பேப்பருக்கு A+ போட்டாங்க. ஏண்டா என்னெல்லாம் பார்த்தா என்ன எழுதியிருக்கா? படிக்கிறேன்னா படிக்கிறேன்னு சொல்லுங்கடா, படிச்சேன்னா படிச்சேன்னு சொல்லுங்க. இப்படி ஏமாத்தி என்னடா கண்டீங்க? போடா. இந்த மாதிரி வாழ்க்கையில பல அடப்போடா மொமெண்ட்ஸ்களை கடந்துதான் நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்பயும் இருக்கும், சாகிற வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால இந்த மொமெண்ட்ஸை எல்லாம் செலிப்ரேட் செய்து வாழ்வோம். அடப்போடா வாழ்க, பொடாங் வாழ்க. இந்த வீடியோவுக்கு இதோட ஒரு முடிவரை எழுதிக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. ஸோ ஆதரவு தருமாறு, ஆதரவுனா என்ன, SSLC தான் புரியல, சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. லாங் ஃபார்மேட் கண்டென்ட் பார்க்க உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பொறுமையை உடைத்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.